அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தான்டா ஊற்றுனேன். மாதுளம்பழம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணல, அதை அவன் குடிக்க மாட்டேன்றான். அந்த மருந்து போய் அந்த ஜூஸில் அடியில் நின்றுருச்சு. அதனால அந்த மேலே இருக்கிற தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டேன். அந்த அடியில் இருந்த மருந்தோடு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதான் குழம்பு செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டில் கலக்கி கொடுத்துட்டுமான்னு கேட்குறேன். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கீரைப்பட்டியை சேர்ந்தவர் ரசூல். இவர் தனியார் நிறுவனத்தில் டிரைவராக பணியாற்றி வந்தார். இவரது மனைவி அம்முபி. இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி இரவு வீட்டில் உணவு சாப்பிட்டு விட்டு உறங்க சென்ற ரசூலுக்கு நள்ளிரவில் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கீரைப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் தொடர்ந்து வாய்ப்புண், வயிற்று வலி மற்றும் வாந்தியால் அவதிப்பட்டு வந்ததால் ரசூல் மேல் சிகிச்சைக்காக சேலம் தனியார் மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு அவரின் இரத்த மாதிரியை எடுத்து பரிசோதனை செய்த மருத்துவர்கள் பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டதாக தெரிவித்தனர். இதை கேட்ட ரசூல் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்திருக்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட உணவு மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருக்கலாம் என ரசூலுக்கு மனைவி மீது லேசாக சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து ரசூல் தனது தம்பி மனைவியை அழைத்து அம்முபியின் செல்போனை சோதனை செய்யுமாறு கூறியுள்ளார். அவர் செல்போனை சோதனை செய்த போது அம்முபி வாட்ஸ்அப்பில் பேசிய ஆடியோ ஒன்று சிக்கியது. அதில் கீரைப்பட்டியில் சலூன் கடை நடத்தி வரும் அதே ஊரை சேர்ந்த லோகேஸ்வரன் என்பவருடன் நீ கொடுத்த மருந்தை மாதுளை ஜூஸில் கலந்து கொடுத்தேன் என அம்முபி பேசியதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தான்டா ஊற்றினேன். மாதுளம்பழம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணல, அதை அவன் குடிக்க மாட்டேன்றான். அந்த மருந்து போய் அந்த ஜூஸில் அடியில் நின்றுருச்சு. அதனால அந்த மேலே இருக்கிற தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டேன். அந்த அடியில் இருந்த மருந்தோடு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதான் குழம்பு செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டில் கலக்கி கொடுத்துட்டுமான்னு கேட்குறேன். இதைத் தொடர்ந்து ரசூல் அளித்த புகாரின் பேரில் லோகேஸ்வரன் மற்றும் அம்முபி மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். இந்த நிலையில் ரசூலின் உடல்நிலை மேலும் மோசமானதை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து லோகேஸ்வரன் மற்றும் அம்முபி மீது தற்போது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் நடத்திய விசாரணையில் அம்முபி வீடு அருகில் லோகேஸ்வரன் சலூன் இருந்துள்ளது. இருவரும் கடந்த 3 ஆண்டுகளாக தகாத உறவில் இருந்துள்ளனர். அம்முபி மீது இருந்த அதீத காதலால் லோகேஸ்வரன் தனது நெஞ்சினில் அம்முபியின் பெயரை பச்சை குத்தியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு ரசூல் முடி திருத்தம் செய்வதற்காக லோகேஸ்வரனின் சலூனுக்கு சென்றுள்ளார். அப்போது அம்முபி லோகேஸ்வரனுக்கு வீடியோ கால் செய்திருக்கிறார். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ரசூல் லோகேஸ்வரனை கடுமையாக தாக்கியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து வீட்டிற்கு வந்து மனைவியையும் தாக்கியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் தங்கள் காதலுக்கு இடையூறாக இருக்கும் ரசூலை கொல்ல முடிவு செய்தனர். அதன்படி லோகேஸ்வரன் கொடுத்த பூச்சிக்கொல்லி மருந்தை 5 முறை அம்முபி உணவில் கலந்து ரசூலுக்கு கொடுத்துள்ளார். இந்த உணவை குழந்தைகள் சாப்பிடாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை 5 முறை விஷம் கொடுத்து மனைவி கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.